அத்தியாயம் 8. 2 மாதங்கள் விரைந்தன. கௌதமை கையில் பிடிக்கவே முடியவில்லை. எப்போதும் ஏதோ ஒரு வேலையாக வெளியே அலைந்து கொண்டே இருந்தான். இங்கே உள்ள பிசினஸை ஒரு 3 மாதத்திற்கு ஜானிடம் பார்த்து கொள்ள சொல்லி இருந்தான். அதன் பிறகு இந்தியாவில் கம்பெனி தொடங்குவது சம்பந்தமாக லாயர் பார்ப்பது மற்றும் அங்கிருந்து அங்கே பிசினஸ் பண்ணுவதற்கு உள்ள கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் என்று பல வேலைகள் அவனை அழுத்தின. சரியாய் தூங்கக்கூட முடியாமல் அத்தனை வேலைகளையும் செய்தான். மகனின் இந்த திடீர் முடிவு ஒரு பக்கம் அதிர்ச்சியை அளித்தாலும் மறுபக்கம் பிரபா என்ன மாதிரி உணர்ந்தாள் என்று அவளாலேயே கணிக்க முடியவில்லை. அன்று இரவு 10 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்து, ஹப்பாடா என்று சோபாவில் சாய்ந்தவனை பார்த்து பிரபா, என்ன கௌதம், இப்ப இவ்வளவு அவசரமா இந்தியா போகலைனா என்ன? கொஞ்ச நாளா உனக்கு ரெஸ்டே இல்ல, என்ன அப்படி அவசரம் என்றாள். எல்லாம் முடிஞ்சதுமா. மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாள் இழுத்தா இன்ட்ரெஸ்ட் நம்ம பிசினஸை பாதித்து விடும். எனக்கு பிசினஸை பாதிக்கிற மாதிரி எந்த வேலையும் இருக்கக்கூடாது. இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. என்னோட பாஸ்போர்ட் விசா கூட ரெடி. நான் நாளை மறுநாள் இந்தியா கிளம்புறேன். அங்க போய் முதல்ல வேணு அங்கிள் சன் வினோத் கூட சேர்ந்து நாங்க ஆரம்பிக்க போற பிசினஸ் சைன் பண்ணி ஆரம்பிக்கணும். வினோத் அங்க உள்ள எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கான். அதை நான் போய் பார்த்து ஓகே பண்ணணும். எப்படியும் ஒரு 3 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். 3 மாசம் கழிச்சு நான் இங்க வந்துட்டு திரும்ப இந்தியா போகும்போது நீங்க வரீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுக்க போறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். பிரபா அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. மறுநாள் கௌதம் வெளியே சென்றதும் முதல் வேலையாய் வேணுவுக்கு அழைத்தாள். வேணு, கௌதம் நாளை மறுநாள் இங்கே இருந்து கிளம்பி இந்தியா வரான். அவனை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். என்னோட ரத்த சொந்தங்கள் அங்கே இருந்தாலும் நான் உங்களை நம்பித்தான் அங்கே அனுப்புறேன். அவனை பாத்துக்குவீங்களா? என்ன பிரபா இப்படி சொல்லிட்ட? அது என் கடமைமா. நீ கவலைப்படாத. நான் என் வீட்டுல தான் அவனை தங்க வைக்க போறேன். அவனை நான் பாத்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ் யூ என்று சொன்னார். பிரபாவுக்கு மகனை பிரிந்து எப்படி இருக்க போகிறோம் என்று மிகவும் கவலையாக இருந்தது. கவலைப்படுவதால் மட்டும் நாட்கள் நிற்கவா போகிறது? அது நகர்ந்து கொண்டேதானே இருக்கிறது. கௌதம் இந்தியா கிளம்பும் நாளும் வந்தது. மகனை வழியனுப்ப ரொச்செஸ்டர் விமான நிலையத்துக்கு பிரபாவும் சென்றிருந்தாள். கௌதம், வேணு அங்கிள் வீட்லயே தங்கிக்கோ. கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு அந்த ஊர் கிளைமேட் எல்லாம் செட் ஆகுற வர நீ அங்கே இருப்பதான் பெஸ்ட். நான் சொல்றத இந்த ஒரு விஷயத்துல மட்டுமாவது கேள். ஏமா, நான் எந்த விஷயத்துல உங்க பேச்ச கேட்காம இருந்திருக்கிறேன்? எக்ஸப்ட் இந்தியா மேட்டர். அங்கேயே தங்கிக்கிறேம்மா, டோன்ட் வரி. அம்மாவை ஒருவாறு சமாதானப்படுத்தினான். அதற்குள் செக்கிங் முடிந்து உள்ளே செல்லும் நேரம் வரவே அம்மாவிடம் விடை பெற்று உள்ளே சென்றான். கௌதம் கையாட்டி விட்டு சென்றதும் சற்று நேரம் அங்கு இருந்த சேரில் அமர்ந்து தன்னை ஒருவாறு நிலைப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு திரும்பினாள் பிரபா. மீனம்பாக்கம் விமான நிலையம். வேணுவும் வினோத்தும் கௌதமை வரவேற்க அங்கு வந்திருந்தனர். விமானம் வர இன்னும் சற்று நேரம் இருந்தது. வினோத், நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கல? மறந்து கூட நீ கௌதம பார்த்து ஷாக் ஆகி உளறிடக்கூடாது. அதே மாதிரி அவன் ஃபேமிலி டீடைல்ஸ் கேட்கக்கூடாது, புரியுதா? ஏன்பா இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? கண்டிப்பா கேட்க மாட்டேன், சற்று எரிச்சலுடனே சொன்னான். மனதுக்குள், இந்த அப்பா தேவையில்லாம தானும் டென்ஷனாகி என்னையும் ஆக்குகிறார் என்று அவருக்கு அர்ச்சனை செய்த வண்ணம் நின்றான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து செக்கிங் முடிந்து வெளியில் வந்த கௌதமை பார்த்து அப்படியே ஆணி அடித்தாற் போல் நின்றான். வேணு கௌதமை பார்த்தவுடன், வெல்கம் டு இந்தியா கௌதம் என்று கூறிக்கொண்டே அவனை தழுவிக்கொண்டார். ஜேர்னி எப்படி இருந்தது கௌதம்? இட்ஸ் ஓகே அங்கிள். அதன் பிறகுதான் நினைவு வந்தார் போல திரும்பி, வினோத், இதுதான் கௌதம். கௌதம், இதுதான் என் சன் வினோத் என்று அறிமுகப்படுத்தினார். அதற்குள் சுதாரித்து கொண்ட வினோத் பொக்கே கொடுத்து வெல்கம் டு இந்தியா என்று அவனை வரவேற்றான். கௌதமும் வினோத்தை அணைத்து தேங்க்யூ வினோத் என்றான். கௌதமின் லக்கேஜை வைத்து இருந்த டிராலியை தள்ளிக்கொண்டே வினோத் வர அவனுடன் பேசிக்கொண்டே கௌதமும் நடந்து வாசலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். வேணுவுக்கு ஒரு போன் வர அவர் அங்கு ஒரு இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். தனது தாய்நாடு, தான் பிறந்த மண் என்ன இருந்தாலும் இதுதான் தனது வேர் என்று உணர்ந்த அந்த நொடியில் கௌதமின் உணர்ச்சிகள் கரை புரண்டு இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே வந்தான். அங்குள்ள மக்கள், அவர்களின் பேச்சு, தமிழ்நாட்டு பெண்களின் உடை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டே வந்தவன் எதிரே வந்த பெண் மீது பலமாய் மோதிக்கொண்டான். மோதிய வேகத்தில் கீழே விழப்போனவளை தனது இடக்கரத்தால் அவள் இடுப்பை சுற்றி வளைத்து பிடித்து நிறுத்தினான். அவன் நிமிர்ந்து சாரி சொல்லும் முன் அவன் கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது.
ஒரு நிமிடம் திகைத்து நின்று விட்டான். அவனுக்கு எதற்காக அந்த பெண் அடித்தாள் என்றே புரியவில்லை. மற்றவர்களை தொடக்கூட பெர்மிஷன் கேட்கும் நாகரிக உலகத்தில் வாழ்ந்த அவனால் அந்த அவமானத்தை ஜீரணிக்க முடியவில்லை. யூஸ் கவுண்டரல், மேல வேணும்னே வந்து விழ வேண்டியது, அப்புறம் இடுப்பு பிடிக்க வேண்டியது, இவங்களை எல்லாம் என்று பேசிக்கொண்டே நிமிர்ந்தவள் அவனை பார்த்து திகைத்து நின்று விட்டாள். கண்ணம் தீயாய் எரிய கண்கள் இரண்டும் கோவை பழமாயிருக்க தன்னை முறைத்து கொண்டு நின்றவளை பார்த்து கை கால்கள் விடவிடக்க சாரி சார் என்றாள். கூட வந்தவளும் சாரி சார் என்றாள். அதற்குள் அங்கு வந்த வேணு நிலைமையை ஒருவாறு புரிந்து கொண்டார். கௌதமை அணைத்து கொண்டு சாரி கௌதம், உன்னை நான் தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. அந்த பொண்ணுங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ வா போகலாம் என்று அவனை அழைத்து கொண்டு நகர்ந்து விட்டார். அவன் அவளை திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான். அவன் சென்றதும் ஹே ஊர்மி, என்னடி செஞ்சு வச்சிருக்க? நம்ம எம்டி கண்ணத்தையே பழுக்க வச்சிட்டியே, இன்னைக்கு இருக்கடி உனக்கு ஆப்பு என்று கலவரப்படுத்தினாள். அட நீ வேற சும்மா இரு, நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? உண்மையிலேயே அவன் என் மேல வந்து பலமா மோதினான், அதனாலதான் நான் விழப்போனேன். மோதினதும் இல்லாம அவன் பெரிய நன்னூல் மாதிரி பிடிக்கிறேன் பேர் வழின்னு இடுப்புல கை போட்டான். நான் வடிவேலு பாணியில ஒண்ணு கொடுத்தேன், அதுக்கு என்ன பண்ண? இப்ப அது இல்லடி பிரச்சனை. நமக்கு அவர் எம்டின்னு நல்லா தெரியும், ஆனா அவருக்கு நம்ம அடையாளம் தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கும் போய் பார்த்தா தெரிஞ்சிட்டு போறது. வா போகலாம், நம்ம வந்த வேலைய பாப்போம் என்று பேசிக்கொண்டே சென்றனர். வேணு அவர் வீட்டில் மாடியில் ஒரு தனி அறையை அவனுக்காக ஒதுக்கியிருந்தார். அங்கு அழைத்து சென்ற வினோத், நீங்க குளிச்சு ரெடியாகி வாங்க, லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு முழுவதும் ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் உங்க ஜெட்லாக் கொஞ்சமாவது சரி வரும். நாளை முதல் நாம் வெளியில் செல்லலாம் என்று சொல்லி சென்றான். அவன் சென்றவுடன் மொபைலை ஆன் செய்து அம்மாவுக்கு பேசியவன் குளிக்க சென்றான். குளிக்கும்போது கண்ணம் எரிந்தது. அங்குள்ள கண்ணாடியில் பார்த்தபோது தடம் தெரியவில்லை, எனினும் கொஞ்சம் சிவப்பாக இருந்தது மாதிரி இருந்தது. கௌதம் மாநிறம்தான், ஆனால் ரொச்செஸ்டரில் உள்ள கிளைமேட்டுக்கு அவன் நிறம் பளபளப்பாக நல்ல கலராகவே தோன்றினான். நல்ல உயரம், கச்சிதமான உடல்கட்டு, தீர்க்கமான நாசியும் கண்களும் கரிய சிகையும் வெளிநாட்டு வாசமும் அவனை ஒரு கம்பீரமான ஆண்மகனாக காட்டியது. கன்னத்தை தடவியவன் அவளை நினைவுபடுத்தி பார்த்தான். நன்றாக தெரியவில்லை, எனினும் கோபத்தில் விரிந்த விழிகளும் அவள் படபடவென பேசியதும் நினைவில் வந்தது. அமெரிக்க வெள்ளை கலர் இல்லாது இந்திய பெண்களுக்கே உரிய பிங்க் கலந்த வெள்ளை நிறமும் அவளுடைய நீண்ட கூந்தலும் கண்ணில் தோன்றியது. அவள் இடுப்பை பிடித்த போது கையில் அகப்பட்ட அவள் நீண்ட கூந்தல் உள்ளங்கையில் குறுகுறுத்த உணர்வு மீதம் இருக்க அவன் கையை விரித்து பார்த்தான். ஆனால் அவனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. முதலில் கோபப்பட்டு அடித்தவள் பின் ஏன் மன்னிப்பு கேட்டாள் என்று தெரியவில்லை. அவனை அழைக்க மாடிக்கு வந்த வேணுவிடம், நீங்க ஏன் அங்கிள் மேல வரீங்க, நானே கீழே வருவேனே என்றவன், அங்கிள் ஒரு நிமிஷம், அந்த பெண் முதலில் ஏன் அடித்தாள், அப்புறம் ஏன் சாரி கேட்டாள் என்று கேட்டான். ஒண்ணுமில்ல கௌதம், இந்த ஊர்ல எல்லா பெண்களும் ஆண்களை தொடுவது என்பது அநாகரிகமான செயல். அப்படித்தான் இங்க உள்ள வளர்ப்பு முறை. உங்க ஊர்ல உள்ள மாதிரி ஆண் பெண் நட்பு, தொட்டு பேசுதல், தனியாக செல்வது என்பது கிடையாது. அதான் மோதிய வேகத்தில் நீ அந்த பெண் விழுந்து விடுவாள் என்று நினைத்து அதை தடுக்கத்தான் அவளை பிடித்தாய். ஆனால் அதை அவள் தவறாக புரிந்து கொண்டாள், அவ்வளவுதான். இதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. நீ இப்போதுதானே இங்கு வந்திருக்கிறாய், போக போகத்தான் இங்குள்ள பழக்க வழக்கங்கள் உனக்கு புரியும். இப்ப நீ வா, உனக்காக வினோத்தும் ஆண்டியும் வெயிட்டிங் என்று பேச்சை மாற்றி அவனை அழைத்து சென்றார். கீழே டைனிங் ஹாலுக்கு சென்றவுடன் தன் மனைவியிடம் அவனை அறிமுகப்படுத்தினார். அவரும் இவனை திகைப்புடன் பார்க்கவே வினோத் அவன் அம்மாவின் அருகில் வந்து நிலைமையை சமாளித்தான். மூவரும் பேசிக்கொண்டே உணவு அருந்தினர். வினோத்தின் அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் அளித்து கொண்டே உணவு அருந்தியவன் மூவரிடமும் சொல்லிக் கொண்டு வந்து மாடியில் ஏசியை ஆன் செய்து விட்டு கதவை தாளிட்டு விட்டு படுத்து விட்டான். படுத்ததுதான் தெரியும், வேறு எதுவும் நினைவில் இல்லை. அடித்து போட்ட மாதிரி உறங்கினான். இரவு உணவுக்கு அழைக்க வந்த வினோத் அவன் கதவை திறக்காதது கண்டு தூங்கட்டும் என்று விட்டு சென்று விட்டான். மறுநாள் காலை எழுந்து பிரஷ் பண்ணிவிட்டு மாடியில் தனது ரூமில் உள்ள பால்கனியில் இருந்து வெளியே வேடிக்கை பார்த்தான். அந்த ஏரியா சற்று வசதியான மக்கள் வசிக்கும் ஏரியாவாக இருந்தது. வேணுவின் வீடு சற்று பெரியதாக தனி வீடாக இருந்ததால் சுற்றி ஒரு சிறிய தோட்டம் இருந்தது. சற்று நேரம் நின்று பார்த்தவன் கீழே இறங்கி தோட்டத்தில் நடக்க ஆரம்பித்தான். 10 நிமிடம் கழித்து வாக்கிங் சூட்டில் வேணு உள்ளே வந்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் கௌதம். உனக்கு வாக்கிங் போகும் பழக்கம் எல்லாம் உண்டா? ஆமாம் அங்கிள், அம்மா இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஜாகிங் போறதா இருந்தா நான் மட்டும் தனியா போவேன், இல்லை என்றால் நானும் எங்க அம்மாவும் சேர்ந்துதான் வாக்கிங் போவோம். ஆமா, வினோத் உங்க கூட வரல? அவன் தனியா வாக்கிங் போவானா?
அவன் கனவுல தான் வாக்கிங் போவான். இப்போ போய் அவன் ரூம்ல பாரு, இழுத்து போத்திக்கிட்டு படுத்திருப்பான். நாளை முதல் அவனையும் கூட்டிக்கிட்டு நீ வாக்கிங் போ. உன்கிட்டயாவது அவன் டிமிக்கி கொடுக்காம இருக்கானா பாப்போம். ஓகே அங்கிள், இனி நான் அவனை பாத்துக்கிறேன். இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே வந்தனர். ரமா, காஃபி. வேணு குரல் கொடுத்தவுடன் அவர் இருவருக்கும் காஃபி கொண்டு வந்தார். அதுக்குள் அவர் குளித்து பூஜை பண்ணி இருந்ததற்கு அடையாளமாக அவர் நெற்றியில் குங்குமமும் திருநீரும் இருந்தது. அதுக்குள்ள ஏமா குளிக்கிற? அப்புறம் சைனஸ் தொந்தரவு என அவஸ்தப்படுற. அன்புடன் மனைவியை கண்டித்து கொண்டார். என்ன பண்றது, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, பழக்க தோஷம், தலைக்கு குளிச்சாதான் திருப்தி. இப்ப என்ன உடம்பு சரியில்லை என்றால் நீங்க தான் இருக்கீங்களே, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? இந்த பாரு, நான் ஊருக்கு தான் டாக்டர். உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. நீ நல்லா இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். என்ன, உன் பையன் இன்னும் எழுந்திருக்கலையா என்றார். ஏங்க, படிக்கிற காலத்துலதான் அவனை சீக்கிரம் எழுப்பி விட்டு அவன் உயிரை வாங்குனீங்க. இப்பதான் அவன் படிச்சு முடிச்சிட்டானே, இன்னும் என்ன, தூங்குனா தூங்கட்டும் என்று கூறிக்கொண்டே ரமா உள்ளே சென்று விட்டார். பாத்துக்கோ அம்மா செல்லத்தை, இவனை எப்படியாவது உன்னோட பிசினஸ்ல இழுத்து விட்டு வேலை, நேரம், உழைப்பு இதோட அருமை இவனுக்கு புரிய வச்சிடு. என்ன கௌதம், உன்னை இந்தியா வரவழைத்து உன் தலையில பொறுப்பை கொடுக்கிறேன்னு யோசிக்கிறியா என்று கேட்டார். அது வரையிலும் வேணுவும் அவர் மனைவியும் பேசுவதை கேட்டிருந்தவன், தன்னோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்திருந்தால் இத்தகைய பாச பிணைப்பு உள்ள குடும்பம் தனக்கும் கிடைத்திருக்குமோ, தனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன் கிடைக்கவில்லை? தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் என்ன நடந்தது? ஏன் இந்த டைவர்ஸ்? தன் அப்பா யார் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் வேணுவின் கேள்வியில் சுயநினைவுக்கு வந்தான். அப்படி எதுவும் இல்லை அங்கிள். நீங்க எனக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் பார்க்கும்போது வினோத்தை நான் பார்த்துக்கொள்ள மாட்டேனா? யூ டோன்ட் வரி, வினோத் இனி ஏன் பொறுப்பு என்றான். அதானே பார்த்தேன். எங்கடா நல்லவர் மாதிரி வேஷம் போடாரேன்னு நினைச்சேன். ஓ, இப்ப உங்க டியூட்டிய கௌதம் கிட்ட கொடுத்திருக்கிறீங்களாக்கும். அதானே பார்த்தேன். அதெப்படி டெரர் தன் குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டாரே என்று தன் தந்தையை வாரி கீழே இறங்கி வந்தான் வினோத். நீ என்ன சொன்னதெல்லாம் போதும், சீக்கிரம் 2 பேரும் கிளம்புங்க. வினோத், நீ பார்த்து வச்சிருக்கிற கம்பெனியை கொண்டு காட்டு. நான் கொஞ்ச நேரம் கிளினிக் போயிட்டு அங்கு வரேன் என்றவர் குளிக்க சென்றார். புதிதாக ஒரு இடத்தை வாங்கி மெஷினரி செட் பண்ணுவதை விட நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கம்பெனியை வாங்கி அதில் உள்ள தொழிலாளர்களை வைத்து தன்னுடைய புரொடக்ஷனை ஆரம்பிக்கலாம் என்று யோசனை சொல்லியிருந்தான் கௌதம். அதே மாதிரியே சென்னையில் உள்ள கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனி ஒன்று நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை பேசி வைத்திருந்தார் வேணு. அதை பார்க்கத்தான் இப்போது கௌதமும் வினோத்தும் சென்று கொண்டிருந்தனர். அடுத்து 1 வாரம் விடாப்பிடியாக வினோத்துடன் அலைந்து கம்பெனி ஆரம்பிக்க வேண்டிய வேலைகள் அனைத்தையும் பார்வையிட்டான். இருவருக்குமே அந்த கம்பெனி அமைந்திருக்கும் இடம் மற்றும் லேபர்ஸ், வாட்டர், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் திருப்தியாக இருக்கவே அடுத்த வாரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் என இரு தரப்பினரும் முடிவு செய்தனர். இதற்கிடையில் தினமும் காலையில் வினோத்தையும் இழுத்து கொண்டு மெரினா பீச் சென்று வாக்கிங் போய்விடுவான். முதலில் சோம்பல் பட்ட வினோத்தும் அதிகாலையில் கடற்கரை காற்றில் வாக்கிங் செல்வது புத்துணர்ச்சியாய் இருக்கவே அவனோடு சந்தோஷமாகவே சென்றான். ஆனால் கௌதமிடம், என்னதான் சொல்லுங்க, அப்பா கூட போகும்போது சைட் அடிக்க முடியுமா? இப்ப பாருங்க, உங்க கூட வரேன், எத்தனை ஃபிகரை பார்க்க முடியுது. இதை புரிஞ்சுக்காம மனுஷன் என்னை படுத்தின பாடு இருக்கே, அப்பப்பா. இதை அவன் சொன்ன மாடுலேஷனில் கௌதம் வாய்விட்டு சிரித்தான். இருவருக்கும் 1 வயதுதான் இடைவெளி இருக்கும் என்பதால் வெகு சீக்கிரமே நெருங்கிய நண்பர்கள் ஆயினர். ரொச்செட்டரில் இருந்து வந்து 10 நாட்களாய் கௌதமுக்கு சளி, இருமல் என்று கொஞ்சம் கிளைமேட் மாறுதலால் உடல்நிலை படுத்தி கொண்டே இருந்தது. அன்று காலை எழுந்திருக்கும் போதே ஃபீவரிஷாக இருந்தது. ஈவினிங் வரை சமாளித்து பார்த்தான். முடியாமல் போகவே வினோத்திடம் சொன்னான். அவன் உடனே அப்பாவிடம் சொல்லவும் அவர் அவனை தான் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வர சொன்னார். வா, அப்பா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வர சொன்னார் என்று கூறி அவனை அழைத்து கொண்டு சென்றான். செல்லும் வழியில் கௌதம் வினோத்திடம், அங்கிள் தனியா ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறாரா என்று கேட்டான். இல்ல கௌதம், அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வைத்து நடத்துறார். மெட்ராஸ்லயே அதுக்கு மெயின் 1, பிரான்ச் 2ன்னு மொத்தம் 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு. வடபழனி பிரான்ச்சுக்கு அப்பா தான் பொறுப்பு. அங்கதான் நாம இப்ப போறோம். அவன் சொல்லி வாய் மூடும் முன் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டது. ANK ஹாஸ்பிட்டல் என்ற போர்டு அவர்களை வரவேற்றது.